ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் 12 வீட்டில் எங்கே இருந்தாலும் அதோட வலிமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது உச்சமா, ஆட்சியா, மூலத்திரிகோணமா, நட்பா, பகையா, சமமா, நீசமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா. அதோட மூலத்திரிகோண வீடு தெரிஞ்சிருந்தா சரி. உதாரணத்துக்கு சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்மம். இந்த சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு. அப்போ சூரியனுக்கு இது மூலத்திரிகோண வீடு. 12 வீடுகள்லையும் சூரியனை போடுறோம். சூரியன் 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 அப்படிங்கிறது 12 வீட்டில் எந்த வீட்டில் உச்சமாகுது, எங்கே நேசமாகுது, எங்கே ஆட்சியாகுது, எங்கே மூலத்திரிகோணமாகுது, எங்கே நட்பாகுது, எங்கே சமமாகுது, எங்கே பகையாகுது, எங்கே நேசமாகுது, இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா. அதுக்கு இந்த 3, 6, 7, 10, 11ங்கிறது பகை. மூலத்திரிகோண வீட்டிலிருந்து எண்ணும் போது 2, 4, 5, 8, 9, 12 அப்படிங்கிறது நட்பு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மூலத்திரிகோணம் வேணும் சூரியனுக்கு. இப்போ செவ்வாயின் வீடுகளில் சூரியன் இருந்தால், இது செவ்வாயின் வீடு. 2 வீடு இருக்குது இல்லைங்களா செவ்வாய்க்கு. மேசம் ஒரு வீடு, விருச்சிகம் ஒரு வீடு. இப்போ சூரியன் இங்கே இருக்குது. அப்போ மூலத்திரிகோண வீடு சூரியனுக்கு சிம்மம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ சிம்மத்திலிருந்து மேசத்தில் சூரியன் இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் இருந்தால் அப்போ இங்கே மூலத்திரிகோண வீட்டிலேருந்து கவுண்ட் பண்ணுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க லக்கணத்துலேருந்து எண்ணக்கூடாது. இது காலப்புருஷ தத்துவப்படி மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு வீடு இருக்குது. சூரியனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. சூரியனுக்கு மூலத்திரிகோண வீடு சிம்மம். அப்போ தனி ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் மேசத்தில் சூரியன் இருந்தால் அது செவ்வாயின் வீடு. அப்போ விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் இதுவும் செவ்வாயின் வீடு. இந்த 2 செவ்வாய் வீட்டை கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த மூலத்திரிகோண வீட்டிலேருந்து எண்ணணும். 1, 2, 3, 4. அப்போ 4ஆம் இடமா வருதுங்க. 4ன்னு போட்டிருப்பேன். இங்கே 4 நட்பு. இப்போ சூரியன் விருச்சிக வீட்டில் நட்பு கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படிங்கிறது நட்பு. இங்கே சூரியன் தான் நட்பு. ஆனால் ஏற்கனவே அங்கே சூரியன் உச்சம் ஆயிடுவார். அப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் மேச வீடும் விருச்சிக வீடும் சிறப்பு, நல்ல இடத்துல இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது 2 வீடுகளையும் என்றோம். ஒரு வீடு நட்பும் ஒரு வீடு பகையாம இருந்ததுன்னா அது சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ சூரியனுக்கு மேசத்து வீடுமே விருச்சிக வீட்டையும் எடுத்துட்டோம். உனி சுக்கரனுடைய 2 வீடுகள் ரிஷபம், துலாம், சுக்கிரனோட வீடுங்க. இப்போ இந்த காலப்புருஷ தத்துவமான இந்த சிம்மத்தில் தான் சூரியன் மூலத்திரிகோண வீடு சூரியனுக்கு. அப்போ 1 இங்கே இருக்கிறது வச்சுக்க சூரியன் 1, 2, 3 பகை. அப்போ சூரியன் துலாத்தில் பகை. இன்னொரு சுக்கரனுடைய வீடு இங்கேருந்து கவுண்ட் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கே சூரியன் இருந்தால், அதாவது ரிஷபத்திலையுமே துலாத்திலையுமே ஒரு ஜாதகத்தில் சூரியன் இருந்தால் ஒரு வீடு 10ஆ வருது, ஒரு வீடு 3ஆம் வருது. பகைன்னு போட்டிருக்கு. 3க்கும் பகை, 10க்கும் பகை. அப்போ ஒரு ஜாதகத்தில் ரிஷபத்திலையுமே துலாத்திலையுமே சூரியன் இருப்பது சரியில்லை. ஏன்னா பகை வீடாகுது. இங்கே சூரியன் பகை வீடாக வருது 3ங்கிறதுனால. அப்போ காலப்புஸ்த தத்துவப்படி மூலத்திரிகோண வீட்டிலிருந்து 3ஆவது வீடு, 6ஆவது வீடு, 7ஆவது வீடு, 10ஆவது வீடு, 11ஆவது வீட்டில் அந்த கிரகம் இருந்தால் பகை வரும். அந்த மூலத்திரிகோண வீட்டிலிருந்து 2ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 8ஆம் வீடு, 9ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் தான் நட்பு பெறும். அதுதான் ஃபார்முலா. இப்போ சூரிய நேரங்களில் இங்கே நேசமாயிடுது, இங்கே பகையாகுது. அப்போ எந்த ஜாதகம் வந்தாலுமே ரிஷபத்திலையுமே துலாத்திலையுமே இருக்கிற சூரியன் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ரெண்டு செவ்வாய் வீடை பார்த்தோம், ரெண்டு சுக்கிரன் வீடை பார்த்தோம். உனக்கு புதன் வீடுகள் மூலத்திரிவான வீடானா சிம்மத்திலிருந்து இங்கே 2ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால் பகை. அப்போ பகை வருது. அப்போ இன்னொரு வீட்டுக்கு பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பகை அப்படின்னு கொடுத்துருக்குது. அப்போ மூலத்திரிவான வீட்டிலேருந்து 2ஆம் வீட்டில் நட்பு. அப்போ சூரியன் கன்னியில் இருந்தால் 2ஆம் வீடு நட்பாம 11ஆம் வீடு பகையா வர்றதுனால அப்ப இந்த 2 புதன் வீடுகளில் இருக்கும் சூரியன் சமம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சமம்னு எடுக்கணும். இப்போ சூரியனுங்கிறத சமம், இங்கிருந்த சமம். ஏன்னா 2ஆம் வீடு அப்படிங்கிறது நட்பு. புதன் வீடை பார்த்துமா, செவ்வாயின் வீடுகள் பார்த்தாச்சு, சுக்கரனோட வீடுகள் 2ஐயும் பார்த்தாச்சு, புதனோட வீடு 2ஐயும் பார்த்தாச்சு. உடனே குருவோட 2 வீடுகள் இருக்குது. அப்போ சூரியன் இங்கே இருக்குது ஒரு ஜாதகத்தில். இப்போ சூரியன் மேனத்தில் இருக்குது ஒரு ஜாதகத்தில், தனி மனித ஜாதகத்தில். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்மத்துலேருந்து கவுண்ட் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 1 2 3 4 5 5க்கு என்ன கொடுத்துருக்குறோம், நட்புன்னு கொடுத்துருக்குறோமா. அப்போ சூரியன் இங்கே இருந்தால் நட்பு. பொதுவாக தனுசுல சூரியன் இருந்தால் நட்பு. அப்புறம் இன்னொரு வீடு இருக்குது, இங்கேருந்து கவுண்ட்டு 1 2 3 4 5 6 7 8 8க்கு என்ன கொடுத்துக்கிறோம், நட்பு கொடுத்துக்கிறோம். அப்போ எந்த ஜாதகம் இருந்தாலும் சூரியனுங்கிறது மீனத்திலையும் தனுசுலையும் இருந்துக்கலாம். அடுத்து சனியின் வீடுகள் மகரத்திலையும் கும்பத்திலையும் சூரியன் இருக்குது. மூலத்திரிவான வீட்டிலேருந்து என்ட்ராகும். 1 2 3 4 5 6ஆம் வீடாக வர்றதுனால 6 பகை. இப்போ மகரத்தில் சூரியன் இருந்தால் பகை. 7ஆம் வீடு கும்பத்தில் சூரியன் இருந்தால் 1 2 3 4 5 6 7 பகை. அப்போ எந்த ஜாதகம் வந்தாலும் மகரத்திலையும் கும்பத்திலையும் சூரியன் இருந்தால் பகை. இப்படி எல்லா கிரகங்களுக்குமே அந்தந்த மூலத்திரிவான வீட்டிலேருந்து இப்படி எண்ணிக்கணும். ஒரு வீடு பகையாகவும் இன்னொரு வீடு நட்பாகவும் வந்ததுன்னா அது சமம். 2 வீடு நட்பாக வந்தால் நட்பு, 2 வீடு பகையாக வந்தால் பகை. இந்த பார்வையில் இந்த நம்பர் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த கிரகங்கள் அந்த வீட்டிலேருந்து கவுண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எந்த கண்டிஷனில் அந்த கிரகங்கள் இருக்குதுன்னு. எல்லா கிரகங்களுக்குமே அந்த மூலத்திரிவான வீடுங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ சூரியனுக்கு மூலத்திரிவான வீடு சிம்மம், சந்திரனுக்கு மூலத்திரிவான வீடு ரிஷபம், செவ்வாய்க்கு மூலத்திரிவான வீடு மேசம், புதனுக்கு மூலத்திரிவான வீடு கன்னி, குருவுக்கு மூலத்திரிவான வீடு தனுசு, சுக்கிரனுக்கு மூலத்திரிவான வீடு துலாம், சனிக்கு மூலத்திரிவான வீடு கும்பம். அந்த மூலத்திரிவான வீடு தெரிஞ்சுட்டு அதுலேருந்து இதே பார்வை பண்ணிங்கன்னா அந்த கிரகத்தோடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.